Sri Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. Noise and Grinds, Sasta Production presents Rock on Harris live in concert Coimbatore. Book your tickets on District app or scan the QR code below. தண்ணி கேன் போடுறவங்க பற்றின ஒரு லைவ் ஸ்டோரி இது. தேர்டு வேர்ல்டு வார் வந்துச்சுன்னா அது வாட்டரால தான் வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்றாங்க. உலக போர் வர்றது எனக்கும் தண்ணி கேனுக்கு இப்போ ஒரு கனெக்ஷன் இருக்கு. வேற ஒரு இது பண்ணிட்டு இருக்கேன், நான் வேற ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதுல வந்து நான் தண்ணி கேன் போடுற பொண்ணு. ஆக்சுவலி 3க்கு அப்புறம் நான் ஆக்சுவலி உண்மையில கேபி இப்பதான் நேர்ல பாக்குறேன். காலில் விழுந்து அந்த பொண்ணு கெஞ்சுவாங்க, ஜனனி அப்பா ப்ளீஸ் பா கெஞ்சி மேலேருந்து கீழே அப்படி சரிகிற சீன் அது கிட்டத்தட்ட நிறைய டேக்லாம் பண்ணோம். அப்போ வந்து கேபி வந்து அந்த படத்தில் வந்து ஸ்டாமரிங் திக்குவாய் அந்த குழந்தைக்கு ரொம்ப நல்லா வந்தது. ஒரே டேக்கில் பண்ணி கேபி கிளாப் வாங்கி தனுஷார் உடனே கேபிட்டு உனக்கு ஐஸ்கிரீம் வேணுமா கூல்ட்ரிங்க் வேணுமா உடனே வாங்கிட்டு சொல்லணும். ஸோ இவங்க எல்லாத்துக்கும் ஐஸ்கிரீம் கூல்ட்ரிங்க் எல்லாம் வந்தது. ராதாரவி சாரோட காம்பினேஷன் காலை தூக்கி மரியாதை இல்லாமல் அவர் மேலே மூஞ்சி மேலே வைக்கிற மாதிரி தான் அவருக்கு அப்படி வச்சு ஒரு டைலாக் பேசுவார். எனக்கு உயிர் உள்ளுக்குள்ளே அல்லே இல்லை. படம் ஷார்ட் முடிஞ்சு சார் நல்லா இருக்கா சார் என்ன டப்புன்னு வச்சு ராஸ்கல் நல்லா நடிச்சிருக்கடா. ஆடு காலத்தில் அந்த சேவலை வச்சுக்கிட்டு ஒரு டைலாக் பேசுவார் தனுஷ் சார். ஆமாம், அது எப்பயுமே ஒரு பயங்கர ஒரு இன்டென்ஸாக இருக்கும். நமக்கு ஏதாச்சும் லோவாக இருக்கும்போது பார்க்கும்போது ஒரு பயங்கரமாக இருக்கும். தம்பி விட்டுறாதடா. பொறுமையாக சொல்லி பார்ப்பார் ஒரு அப்பாவா, வேணாமா செட் ஆகாது, அப்படியே ரைஸ் ஆகி அந்த கோவம் ஒன்று வரும். பியூட்டிஃபுல் சீன் அது. ஆக்சுவலி அது அப்பா இப்போ நடக்கிற நேச்சுரல் நடக்கக்கூடிய சீனு ரஜினி சார் வந்து ஸ்லோவாக எப்படி கோவப்படுவார் அந்த பொண்ணுக்கிட்ட ரொம்ப கிராஜுவலாக சொல்லுவார், வேணான்னு இன்டெரக்டாக சொல்லுவார். அந்த பொண்ணு கேட்காது, அவன் தான் வேணும்னும் போது செம்ம டென்ஷன் ஆவார். சொல்லுங்க, வர்ணன் படம் எந்த அளவுக்கு ஒரு மேஜிக்கை உங்க லைஃப்ல வந்து கொண்டு வர போகுது? எளிய மனிதர்கள் அவங்கள பற்றின கதை தான். நிறைய படம் இப்போ வந்துக்கிட்டு இருக்கு அவங்கள பற்றி. இது வந்து தண்ணி கேன் போடுறவங்கள பற்றின ஒரு லைவ் ஸ்டோரி இது. வாட்டர் இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு. இப்போது நிறைய பேர் எல்லாரும் சொல்கிறது என்ன, தேர்டு வேர்ல்டு வார் வந்துச்சுன்னா அது வாட்டரால தான் வரும் அப்படிங்கிற மாதிரி நிறையா சொல்கிறாங்க. உலக போர் வர்றது. ஸோ அந்த தண்ணி வந்து சின்ன ஒரு இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு உண்டான விஷயங்கள் அது. காட் ஆஃப் வாட்டர் இதோடைய கேப்ஷனை பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் வாட்டர். அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இந்த கதை நம்ம பண்ணியிருக்கோம். அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இந்த கதை வந்து நரேஷன் ஆகிற மாதிரி இருக்கும் நமக்கு. அப்படி தான் ஃப்ளோவில் இருக்கும் நமக்கு. இதில் வந்து 2 கேங் இருக்காங்க. ஒரு ஆண்டவர் வாட்டர் சப்ளைன்னு சொல்லிட்டு ஒரு டீம் ஒருத்தவங்க ராதாரவி சார், ஜான் வாட்டர் சப்ளைன்னு சொல்லிட்டு சரண்ராஜ் சார். ஸோ இவங்க 2 பேர் தான். இவங்க 2 பேருக்குள்ள நடக்கிற அவங்களுக்கு கீழே இருக்கிற பசங்க, அந்த பசங்களுக்கு இருக்கிற கேங் வார் தான் கதை. இப்போ ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிம்னாலே ஒரு இது இருக்கும்ல, ஒரு ஃபார்மேட் இருக்கும்ல, அது எல்லாமே பிரேக் பண்ணி ஒரு ஸ்டீரியோடைப்லாம் பிரேக் பண்ணி தான் இந்த படம் எடுக்கப்பட்டதா இல்லை அதே? இல்ல இது வந்து நரேஷனே பார்த்தீங்கன்னா லைவ் எபிக் ரெண்டுமே கதை. நம்ம இதிகாசத்துல இருந்து சத்யராஜ் சார் தான் காட் ஆஃப் வாட்டரா பண்ணியிருக்காங்க. அவங்களோட வாய்ஸ் வந்து த்ரூ ஆகிட்டே வரும். ஸோ லைவ்ல வந்து ஒரு கதை நடக்கும், ரெண்டுமே ஒரு இடத்துல வந்து கனெக்ட் ஆகும். ஸோ அந்த இடம் தான் படத்தோடைய மூட் ஸ்டார்ட் ஆகும் நமக்கு. ஸோ ஒரு நார்மல் கதை தான். ட்ரீட்மெண்ட் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கோம். நார்மல் பார்த்த கேங்ஸ்டர் ஃபிலிம் மாதிரி இருக்காது கொஞ்சம். ஓகே கேபி, ஹவ் திஸ் ஹேப்பன்ட்? இந்த படம் எப்படி உங்களுக்கு அமைஞ்சது? எப்படி சார் நரேட் பண்ணும்போது என்ன நினைச்சீங்க? படம் இப்போ ரிலீஸ் ப்ரமோஷன் இதெல்லாம் போயிட்டு இருக்கும் போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு? தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ அண்ட் ஐம் வெரி ஹாப்பி டு பி ஹியர். ஏன்னா இது என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஆஸ் எ லீட் அண்ட் இது வந்து எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கே ரொம்ப நன்றி. பிகாஸ் சார் தான் தேங்க்யூ சொல்லணும். அண்ட் இது லாங் பேக்னாலே எனக்கு வந்து அப்போது எனக்கு இது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் டு சம் ஒன் கன்சிடர் மீ, லைக் என்னை வந்து எப்பவுமே சொல்லுவார் ரொம்ப நல்ல ஃபீச்சர்ஸ், என்னை வந்து ரசிப்பார் சார். ஸோ எனக்கு அதுவே வந்து ரொம்ப சந்தோஷம் அதில். அண்ட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் இஸ் வெரி நைஸ். ஏன்னா எனக்கும் தண்ணி கேனுக்கு இப்போ ஒரு கனெக்ஷன் இருக்கு. வேற ஒரு இது பண்ணிட்டு இருக்கேன், நான் வேற ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதுல வந்து நான் தண்ணி கேன் போடுற பொண்ணு. ஸோ என்னடா நான் ஃபுல்லா அது சுத்தியே இருக்கு. ஸோ இதுலயும் அப்படிதான். அண்ட் எனக்கு ஃபிலிம்ல பிடிச்சது மெயின்னா ரொம்ப ராவா இருக்கும் எல்லாமே. It is what I like about the film. சூப்பர் சார். என்ன சார் உங்க மகளை வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு பாக்குறீங்க, எவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்றீங்க? பயங்கர ஹாப்பி. ஆக்சுவலி 3க்கு அப்புறம் நான் ஆக்சுவலி உண்மையில கேபி இப்பதான் நேர்ல பாக்குறேன். ஏன்னா கேபியோட அம்மா கிட்ட அடிக்கடி நம்ம பேசிட்டு இருப்போம். அவங்க எல்லாமே கேபி பத்தி அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அது அவங்க அம்மாவுக்கு வந்து பொண்ணு தான் உலகம். அவங்க அப்பா எல்லாருக்குமே. கேபியை நான் சேட் பண்ணியிருக்கேன், பேசியிருக்கேன். தவிர 3ல பார்த்த அந்த குழந்தை தான் இன்னைக்கும் பாக்குறேன். அப்படியே தான் இருக்கா, எதுவுமே மாறல. படம் நடிச்சிட்டோம், சீரியல்ல ஹீரோயின் ஆயிட்டோம், அந்த எதுவுமே இல்லை. காட் பிளஸ் யூ. அண்ட் வெரி கியூட் கேர்ள். எனக்கு என்ன ரொம்ப ஞாபகம் இருக்குன்னா அது ஒரு இன்சிடென்ட் சொல்ல நினைக்கிறேன். 3 படத்துல ஒரு சீன் பார்த்துருப்பீங்க. அந்த ஜனனி கேரக்டர், அதாவது ஸ்ருதிஹாசன் வந்து கல்யாணம் பண்ண போறேன், நான் லவ் பண்ண போறப்பா பாஸ்போர்ட்டை எரிச்சிட்டு இருக்கும்போது அந்த அப்பா கேரக்டர் வெளியே வந்து பேசும். அந்த அப்பா நான் தான் பண்ணேன், நீ அவங்க கூட போ ஜனனி, எனக்கு வேணான்னு சொல்லி. எங்கள் ஃபேமிலி நாங்கள் 3 பேர் தான், நான்
கேபி, ரோஹிணி மேடம் 3 பேர் தான் எங்கள் ஃபேமிலின்னு சொல்லி பண்ணும்போது காலில் விழுந்து அந்த பொண்ணு கெஞ்சுவாங்க, ஜனனி அப்பா ப்ளீஸ்ப்பா கெஞ்சி மேலேருந்து கீழே அப்படி சரிகிற சீன் அது. அது கிட்டத்தட்ட நிறைய டேக்லாம் பண்ணோம். அப்போ வந்து கேபி வந்து அந்த படத்தில் வந்து ஸ்டாமரிங், திக்குவாய் அந்த குழந்தைக்கு. அந்த திக்கிற குழந்தை வந்து பேசும், அப்பா பாவம்ப்பா ப்ளீஸ்ப்பா விட்டுருப்பா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர்னா நான் அங்கேருந்து தாண்டி அந்த சுதியாசனை தாண்டி கேபி கிட்ட வந்து தலையில் கை வைப்பேன். அதுதான் சீனு. ரொம்ப நல்லா வந்தது. ஒரே டேக்கில் பண்ணி கேபி கிளாப் வாங்கி, தனுஷார் உடனே கேபிட்ட உனக்கு ஐஸ்கிரீம் வேணுமா கூல்ட்ரிங்க் வேணுமா உடனே வாங்கிட்டு சொல்லணும். ஸோ இவங்க எல்லாத்துக்கும் ஐஸ்கிரீம் கூல்ட்ரிங்க் எல்லாம் வந்து ஸோ அது நல்ல மறக்க முடியாத அப்போவே ஒரு டேக்கில் பண்ணணும். அப்போ ரொம்ப சின்ன பொண்ணு, அப்போ குழந்தை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் போயாச்சு, விஜய் டிவியில், சன் டிவியில். ஸோ அவ்வளோ புகழ் வந்தது. பட் அதே மாதிரி தான் சேம், அதுதான் வளர்ச்சிக்கு காரணம், நம்ம அதுதானே சொல்லுவோம். அண்ட் மோரோவர் வந்து இந்த படம் வந்து வருணன் வந்து எனக்கு லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு படம். ஏன்னா என்னை நம்பி இப்படி ஒரு கேரக்டர் வந்து எந்த டேரக்டரும் கொடுக்க மாட்டாங்க, ஓப்பனாக சொல்லிடுறேன், கொடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா நான் ரொம்ப சாஃப்டான அப்பா, நல்ல போலீஸ் ஆஃபீஸர், ஒரு அன்பான ஒரு கலெக்டர், இப்படிதான் இருக்கும். அப்புறம் ஜீவால மட்டும் கொஞ்சம் கோச் அப்படி வந்து, மிருதன்ல சோம்பி. பட் இது வந்து இது கேரக்டர் டெஃபினட்டா வந்து தப்பு தாளங்கள் ரஜினிகாந்த் சார் எனக்கு ஞாபகம் வரும். அதுல வந்து கமல் சாரோட கெட்டப் இதுல இருக்கும் அண்ட் ரஜினி சாரோட கேரக்டர் சிமிலாரிட்டி இதுல இருக்கும். 2 பேருமே நான் நடிக்கும் போது வானசிக குரு அவங்க 2 பேரும் வச்சுட்டு தான் பண்ணேன். ஏன்னா இது ரொம்ப டஃப்பான ஒரு ஒர்க் ஷாப்லாம் வச்சு பண்ணாங்க. பட் இருந்தாலும் கூட நடிக்கிற ஆர்டிஸ்ட் ஒன்று இருக்குல்ல, பெரிய லிஜெண்ட் ராதா ரவி சார், அவரோட காம்பினேஷன். பெரிய லிஜெண்ட் சரண்ராஜ் சார். எப்பவுமே சரண்ராஜ் சொல்லுவார், வந்து ரொம்ப நக்கலான ஒரு கேரக்டர், கை காலம் ஆட்டி பேசுறேன். நான் சொன்னேன் சார் எல்லா சீன்லையும் ஆட்டி பேசினா எப்படி சார் இருக்கணும். பட் அவர் லிஜெண்ட். அவர் ஒரு சில விஷயம் நம்ம ஃப்ரேம்ல சொன்னது கரெக்ட் அப்படின்னு தோணும். லேர்னிங் தானே, நம்மளுக்கு கத்துக்கிறோம். அண்ட் எனக்கு என்னன்னா படத்துல வந்து ரொம்ப பிடிச்சது வந்து ஒரு சிங்கிள் ஷாட்ல ஒரு சீன் எடுத்திருக்காங்க. அது த்ரூ அவுட் பைக்ல வந்து டைலாக் பேசிட்டு திரும்பி சுத்தி ஃபுல்லா ஐ திங்க் திருவத்தியூர் நைட் ஒரு 2-2:30 மணி இருக்கும். துஷ்யந்த்லேருந்து எல்லாருமே அங்கே இருக்காங்க. எல்லா 2 ஹீரோஸும் இருக்காங்க. சரண்ராஜ் சார் இருக்காரு, ராதாரவி சார் வந்துட்டு போனார். ஸோ எல்லாருமே வந்து அந்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து டெஃபினட்டாக அந்த ஷாட் பேசப்படும். கேமராமேனுக்கும் ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். எனக்கு என்னன்னா நம்ம நிறைய படங்கள் பண்ணியிருக்கோம், பட் இருந்தாலும் இந்த படம் வந்து எனக்கு லைஃப் சேஞ்சர். அதாவது நீங்க சொன்னீங்க இப்போ இந்த இயக்குனர் வந்து தான் நம்மள சரியா பயன்படுத்தினாங்க அப்படின்ற மாதிரி, ஃபுல்லா இன்டென்ஸா த்ரூ அவுட் படம் ஃபுல்லா வர மாதிரி இருக்கு. முந்தைய இயக்குனர்கள்லாம் நம்மள வந்து சரியா பயன்படுத்தல அப்படின்ற ஒரு வருத்தம் தோணுமா அப்பப்போ உங்களுக்கு? டெஃபினட்டா. ஏன்னா நம்மளுக்கு வந்து இது பண்ண முடியும்னு தெரியும், பட் கெபாசிட்டி டைரக்டர்ஸும் பிளேம் பண்ணல. ஏன்னா நம்மளுக்கு என்ன அப்பியரன்ஸ் லுக் இருக்கோ அதை வச்சு தான் டிசைட் பண்ணுவாங்க. ரொம்ப நல்ல மூஞ்சி பாவம், கெட்டது பண்ண மாட்டான். ஸோ இன்னசென்ட்டா இருக்கிறவங்க நல்லவங்கன்னு கிடையாது, அம்மா ரக்கிடா இருக்கவங்க கெட்டவனும் கிடையாது, வெளியா இருக்கும் போய் சொல்ல மாட்டான்ற மாதிரி தான். ஸோ அப்படி சில டேரக்டர் நினைச்சதுனால தான் எனக்கு அந்த அதுல வந்து ஐ திங்க் த ஃபர்ஸ்ட் டேரக்டர், செகண்ட் டேரக்டர் வந்து ஜெயவேல் சார். அண்ட் ஏன்னா மிருதன் உடைச்சது வந்து சக்தி சௌந்தர், மிருதன்ல உடைச்சாங்க. அதே மாதிரி சுசீந்திரன் சார் ஜீவால உடைச்சாங்க. பட் வருணன் வில் பி த ஃபர்ஸ்ட் மூவி டு எனக்கு கம்ப்ளீட்டா உடைக்கிற படமா இதுதான் இருக்கும். ஆடியன்ஸுக்கு வந்து இது ஜீவா ரவியா இல்ல வந்து அவர் தம்பியா இல்ல அண்ணனா இல்ல வேற எவனா அதே மாதிரி ஒருத்தர் வந்திருக்கானா லுக்கலைக்கா. ஏன்னா எனக்கு வந்து ஸ்பாட்லயுமே அவர் இந்த மாதிரி பண்ணலாம். ஏன்னா ராதா ரவி சாரோட காம்பினேஷன் காலை தூக்கி மரியாதை இல்லாம அவர் மேல மூஞ்சி மேல வைக்கிற மாதிரி தான். அவருக்கு அப்படி வச்சு ஒரு டைலாக் பேசுவேன், எனக்கு உயிர் உள்ளுக்குள்ள அல்லே இல்லை. படம் ஷார்ட் முடிஞ்சு சார் நல்லா இருக்கா சார், என்ன டப்புன்னு வச்சு ராஸ்கல் நல்லா நடிச்சிருக்கடா அப்படின்னா, ஐயோ அது பெரிய அவார்டு இல்லை, அவங்ககிட்ட வாங்க முடியாது. இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணுன்னு சொன்னாவே நம்ம அப்படி ஃபங்க் ஆயிடும். அது மாதிரி சரண்ராஜ் சார் அவரும் பெரிய நடிகன். வேடன்லாம் நான் ரசிச்சிருக்கேன் அவரை. வேடன், மாணிக் பாஷா சொல்லவே வேணாம், கேரக்டர்ஸ் நிறைய அவரோட சொந்த படத்தையும் நடிச்சிருக்கேன். அண்ட் மொரோவர் வந்து இந்த மாதிரி அவங்க பெரிய லிஜெண்ட்ஸோட நடிக்கும் போது நம்மளுக்கு நிறைய லேர்னிங் அது. சார் இப்போ எப்படின்னா படத்துல வந்து 5 எலிமெண்ட்ஸோட பேரை வச்சு தான் நீங்க வந்து மூவ் பண்ணிருக்கீங்க. இப்போ அக்னியா இருக்கட்டும், ஒரு பேரு படத்துல அந்த கதையோட இன்டர்லிங்க் ஆகுது அந்த கேரக்டர்ஸ். ஆமா சார். இப்போ அந்த 5 பூதங்கள் சொல்லுவாங்க, நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, பஞ்சபூதங்கள் சொல்லுவாங்க. அந்த பஞ்சபூதங்களோட அவங்களுக்குள்ள அவங்க ஒரு கேரக்டர் தானே, அவங்களும் கேரக்டர் மாதிரி தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களுடைய சாபம் இருக்குல்ல, அது என்னன்னா இயற்கையாக வந்த விஷயம் வந்து என்னைக்கு காசா மாறுனுச்சோ அவங்களுடைய சாபம் வந்து மனிதர்களை பின்தொடர ஆரம்பிச்சிருச்சு நமக்கு. ஸோ அந்த தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் அப்படி தான் பார்க்குறோம். ஸோ தண்ணி என்னைக்குமே இயற்கையாக கிடைக்கும்போது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது காசு என்னைக்கு மாறுனுச்சோ அன்னையிலேருந்து மற்றது இப்போ லேண்டோ இல்லை ஏரோ மற்றது அதோட ரிவெஞ்சு, ஸோ இந்த நீரோட ரிவெஞ்சு இதெல்லாம் எப்படி இருக்கும், ஸோ எளிய மனிதர்களுக்குள்ள எப்படி வருதுங்கிற மாதிரி தான் நம்ம பிளாட் பண்ணியிருக்கோம், நம்ம உள்ளக்கு பண்ணியிருக்கோம். நம்ம எல்லாமே ஒரு கேரக்டரும் அந்த அந்த சிமிலர் இருக்கும். இப்போ நீங்கள் சொல்ற மாதிரி லேண்ட் ஒரு கேரக்டராக இருப்பாங்க, ஃபயர் ஒருத்தவங்க கேரக்டராக இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எல்லாருக்கும் உள்ளக்கு இருக்கு. ஆமாம், மகேஸ்வரி கேரக்டர் அவங்க பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் மாதிரி ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க கேபியோட கேரக்டரும் அதே மாதிரி தான். அவங்க வந்து இந்த ஏர் மாதிரி அந்த படத்தில் வந்து ரொம்ப ஒரு கதையை வந்து 2 ட்விஸ்ட் ஆக்குறது 2 கேரக்டர் தான். ஒன்று மதுரை வீரன், இன்னொன்று வந்து சிட்டு அவங்களுடைய கேரக்டர். இவங்கனால தான் கதை வந்து ஒரு நார்மலாக போயிட்டு இருந்த கதை அப்படி 2மே ஸ்பிட் ஆகி 2 ட்ராக்ல போகும் நமக்கு. ஸோ அது நல்லா வந்திருக்கு, ஆக்சுவலாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்தில் பார்க்கும்போது நிறையா
அதாவது தண்ணி கேன் வச்சு என்ன பண்ண போறாங்கன்னு இருப்பாங்களா. ஸோ ஆனால் இதுல நிறைய விஷயம் இருக்கு தண்ணி கேன் வச்சு. இப்ப படம் எடுத்து முடிச்சாச்சு, படம் ரிலீஸ் போது அது டிலே ஆகுது இல்ல, அந்த ப்ராசஸ் வந்து எதனால ஏன் லேட் ஆச்சுன்ற ஒரு கேள்வி இருக்கும். ஆமா ஏன் என்ன எல்லாமே நல்ல தியேட்டர்ஸ் நல்ல ஒரு பீப்புள்ஸ் நமக்கு சப்போர்ட் பண்ணி, ஏன்னா படம் பாக்குறாங்க, படம் பார்க்கும்போது கண்டென்ட் மூவியா இருக்கும்போது கொஞ்சம் ஹோல் இருந்து இந்த டைமுக்கு வந்தா நல்லா இருக்கும். ஏன்னா அவங்கள சீனியர் நமக்கு ஏன்னா நம்ம படம் எடுத்து நம்ம ஏதோ வந்துட்டு போற மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் நல்லா வரணும். அதான் அந்த March 14 வேர்ல்டு வாட்டர் டே வருது. எல்லாமே இது பிளானே கிடையாது ஆக்சுவலா எங்கிட்ட. இது நாங்க இந்த டைம்ல வரணும்னு பிளானே கிடையாது. நாங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடி வர வேண்டியது, ஆனா இந்த டைம்ல கரெக்டா அமைஞ்சிருக்கு எல்லாமே. ஸோ வேர்ல்டு வாட்டர் டேக்கு மேபி காட் ஆஃப் வாட்டரே அவரே இந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுது. அது சூப்பருங்க. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் தி பெஸ்ட் அந்த மருமகள் அவார்ட் வாங்குனீங்க ரீசெண்டா. சூப்பரா போயிட்டு இருக்கு சீரியல்ஸ் எல்லா பக்கமும் வந்துட்டு எங்க வீட்டு பொண்ணு அப்படின்னு சொல்லி டேகே போட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து என்னன்னு எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த எதிர்பார்ப்பு கிரியேட் பண்றதே பெரிய விஷயம். அதை சாட்டிஸ்ஃபை பண்றதுன்னு இன்னும் உங்களுக்கு பெரிய விஷயமா டாஸ்கா இருக்கும். என்ன நினைச்சிட்டு இருப்பீங்க டெய்லி மார்னிங் எந்திரிச்சதுக்கு அப்புறம் என்ன ஓடும் உங்க மைண்ட்ல? எனக்கு ஒண்ணுதான், எனக்கு ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டே இருக்கணும், ஆடியன்ஸ் என்டர்டெயின் பண்ணிட்டே இருக்கணும். அது இன் டேர்ம்ஸ் ஆஃப் சீரியலாக போட்டோம் இல்லைன்னா படமா போட்டோம், எப்படி வேணா இருந்தாலும் எனக்கு நடிக்கணும், எனக்கு டான்ஸ் பண்ணணும். அது இது 2 தான் எனக்கு. அது வந்து ஐ ஹோப் வருணன் மூலியமா எனக்கு அடுத்தது இன்னொரு ப்ராஜெக்ட் கிடைக்கும். அண்ட் ஆஸ் எ லீடா என்ன வந்து பீப்புள் வில் ட்ரை டு see me லைக் தட். அண்ட் இதே மாதிரி எனக்கு இது ரொம்ப சொன்ன மாதிரி இதுல ராவா இருக்கும்ல, அந்த மாதிரி எனக்கு இன்னொரு நல்ல ஸ்கிரிப்டா எனக்கு தான் அமைஞ்சா நல்லா இருக்கும். ஓகே, ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. அவரை மீட் பண்றீங்க, லொகேஷன்லாம் போனதுக்கு அப்புறம் அங்க ஏதாவது ஃபன் மொமெண்ட்ஸ் நடந்திருக்கும் ஏதாச்சும்? அது மாதிரி நிறைய பழவேற்காடுன்னு ஒரு போர்ஷன் ஒன்று, இந்த ஆசம் ஃபீல்னு ஒரு சாங் போனோம், ஒரு மாண்டேஜஸ்ல வரும் படத்துல. அந்த ஷூட்டிங் எப்படின்னா பழவேற்காடு ஒரு ரோட்ல இருந்து இறங்கி அந்த பழவேற்காடு போட்ல கிட்டத்தட்ட ஒரு 10-15 கிலோமீட்டர்ஸ் உள்ள போய் அங்க ஒரு லேண்ட்ல நின்று ஒரு சாங்ஸ் ஒரு சின்ன ஒரு ஐலாண்ட் மாதிரி இருக்கும், சின்ன ஃபுல் சுத்தி தண்ணி இருக்கும். அதெல்லாம் லைக் சீனரி வைஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும், கேமரா ஒர்க்கும் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஸோ அது நானே வந்து ரசிச்சு இப்படி எடுக்கலாமா, இந்த ஷாட் இப்படி எடுக்கலாமா, சன்செட் டைம்ல இப்படி பண்ணலாமா. சாங்ஸ்ல எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்க சாங் கேட்ட மாதிரி லைக் எங்களுக்கு நைட் ஃபுல்லா ஷூட் பண்ணோம், ரெயின் எஃபெக்ட் ஷூட் பண்ணோம். எனக்கும் துஷிக்கும் இந்த ரொமான்ஸ் துஷிக்கும் வராது, எனக்கும் நாங்க 2 பேரும் ரொம்ப ஷை. ஸோ அப்போ இன்னும் சின்ன வயசுல ஸோ அப்படியே மழையில ரொமான்ஸ் எல்லாம் பண்ணா நாங்க சிரிச்சுட்டே கியூட்டா இருக்கும் பாக்குறதுக்கு. நீங்க பார்த்தாலே தெரியும் ரொம்ப இன்னசென்ட்டான 2 people வந்து கம்மிங் டுகெதர் மாதிரி தான் இருக்கும். அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ரொம்ப ஸ்வீட் இன்னசென்ட்டா இருக்கும். அது எங்களுக்கே நிஜமாவே ரியல் லைஃப்ல அப்படிதான் இருந்துச்சு. என்ன பேசிப்பீங்க? ஏதாவது ஷார்ட் இதான் இந்த சீன் சொல்லும்போது வந்துட்டு இப்ப சிரிக்கணும், இவங்க பாக்கணும், அதுதான் நார்மலா எல்லாரும் பண்றதா. கம் லெட்ஸ் டாக், நார்மலா பேசி போல அந்த மாதிரி தான். லவ் சீன் ரொம்ப கஷ்டமா எடுக்கிறது. ஓகே, டேக்ஸ் நிறைய போச்சோ? டேக் ஆனா இல்ல டேக் இதுக்காக சொல்ல சிங்கிள் டேக் தான் எல்லாமே. அந்த மூட் செட் பண்றதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகும். அந்த ஆக்ஷன் சொல்றதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி ஒரு கலாட்டா இருக்கும், ஆனா வந்துட்டு அதுல ஃபோக்கஸ் ஆயிடுவாங்க 2 பேருமே. நான் அப்பவே சொல்லுவேன் சிங்கிள் டேக் தான் பண்றீங்க, சிங்கிள் டேக் தான். அப்பவே நான் டயலாக்ஸா இருந்தாலும் சரி எல்லாமே ரொமான்ஸ் சிங்கிள் டேக்ல பண்ணிட்டு போனா பெட்டர், இல்ல 10 வாட்டி போனா அதே பண்ணிட்டு போனா வேணாம், சிங்கிளா சீரா முடிச்சுவீங்க. பெட்டர் சிங்கிள் ஆர்டிஸ்ட் கேபி, காட்டன் கேண்டி கேபின்னு சொல்றாங்க. அப்புறம் சிங்கிள் ஆர்டிஸ்ட் கேபின்னு சிங்கிள் டேக். ஓகே 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 ஓகே. அதாவது இப்ப அப்பார்ட் ஃப்ரம் இந்த வர்ணன் தாண்டி ஜென்ரலா இப்ப நம்ம வியாலன் சினிமால இப்ப ஒரு படம் பார்த்திருப்போம், அந்த படத்துல இந்த ஒரு சீன் எனக்கு வந்து மறக்கவே முடியாது, எப்ப நினைச்சாலுமே இந்த சீன் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அப்படின்னு. உங்க படம் இல்ல, பொதுவா வெளியில ஏதாவது ஒரு படம் இருக்கும், அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது தோணுமா? கேபி சார் படங்கள் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு டக்குன்னு பாக்கனா செல்வராகவன் சார் படம் தான் எனக்கு. புதுப்பேட்டையில அந்த தனுஷ் சார் அந்த பீச்சுக்குள்ள இருந்து கத்தி அந்த சொல்ற என்னைக்குமே அது ஒரு மோட்டிவேஷனா நமக்கு எப்பயாச்சும் இருக்கும்போது அந்த ஒரு சீன் பார்க்கும்போது நமக்கே ஒரு வைப் ஆகும் நமக்கு. ஸோ எனக்கு செல்வராகவன் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெற்றிமாறன் சார் அது மாதிரி அந்த ஆடு காலத்துல அந்த சேவலை வச்சுக்கிட்டு ஒரு டயலாக் பேசுவார் தனுஷ் சார். அது எப்பயுமே ஒரு பயங்கர ஒரு இன்டென்ஸா இருக்கும். நமக்கு ஏதாச்சும் லோவா இருக்கும்போது பார்க்கும்போது ஒரு பயங்கரமா இருக்கும். தம்பி நம்ம தண்ணி கேனோட பேசுற மாதிரி இருக்கும், விட்டுறாரா தம்பி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ சொல்லும் போது வைபா இருக்கு அது. ஓகே, அது அந்த மாதிரி தான் அவங்க 2 பேரும் அந்த 2 சீன் வந்துட்டு போயிட்டே இருக்கு, எப்பயுமே நமக்கு மைண்ட்ல போயிட்டு. ஓகே, உங்களுக்கு அது மாதிரி ஏதாவது சீன்? எனக்கு அப்படி இல்ல, தனுஷ் நான் எந்த சீன்ல வந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ, அதை நான் ரசிச்சுனே இருப்பேன். அது சின்ன சீனா இருக்கட்டும், பெரிய சீனா இருக்கட்டும், என்ன டைலாக் இருக்கட்டும், ஒரு எக்ஸ்பிரஷன் இருந்தா நான் அந்த ஃபேஸை பார்த்துனே இருக்கலாம். அந்த எனக்கு ரொம்ப பிடிக்கும். மோதிர கையால குட்டுப்பட்ட சொல்லுவேன். தனுஷ் குட்டுப்பட்டது வந்து சாரி கேபி குட்டுப்பட்டது தனுஷ் சார் கையில. ஓகே, போத் ஐஸ்வர்யா மேம் 2 பேரோட அவங்களோட பெட்டு ஆக்சுவலா அண்ணாமலை உட்காந்து பேசுவாரு. அந்த டைலாக் எப்படின்னா, அந்த எதிரியோட பொண்ணு ஃப்ரெண்டு தான், ஆனால் அவன் எதிரி ஆயிடுறான். அசோகோட பொண்ணு பையனா இவங்க லவ் பண்ணுவாங்க. பொறுமையாக சொல்லி பார்ப்பாரு ஒரு அப்பாவா, வேணாமா செட் ஆகாது, அப்படியே ரைஸ் ஆகி அந்த கோவம் ஒன்று வரும்.
பியூட்டிஃபுல் சீன் அது. ஆக்சுவலி அது அப்பா இப்போ நடக்கிற நேச்சுரல் நடக்கக்கூடிய சீன் அது. நடக்கக்கூடிய சீனு ரஜினி சார் வந்து ஸ்லோவாக எப்படி கோவப்படுவார் அந்த பொண்ணுக்கிட்ட, ரொம்ப கிராஜுவலாக சொல்லுவார், வேணான்னு இன்டெரக்டாக சொல்லுவார், அந்த பொண்ணு கேட்காது, அவன் தான் வேணும்னும் போது செம்ம டென்ஷன் ஆவார். அந்த சீன் ஒன்று எப்பவுமே நிற்கும். அதே மாதிரி அந்த பத்திரத்தை கொண்டு போய் கொடுக்க சொல்லுவார் திருப்பி. நல்லவன் வந்து கெட்டு போகக்கூடாதுமா, கெட்டு போவன் நல்லவன் வாழ்ந்துடலாம், ஆனால் நல்லா வாழ்ந்தவன் கெட்டு போகக்கூடாது, இது அசோக் கிட்டே அந்த கொடுத்துருந்தார். அவங்க அம்மா வந்து அப்படியே பார்க்கும் அந்த இடத்துல. அது அதெல்லாம் ரொம்ப எமோஷன். அதே மாதிரி உயர்ந்த உள்ளம் படம் ஏவிஎம் கமல் சார் பண்ணியிருப்பார். எல்லா சொத்தையும் இழந்துட்டு வந்துடுவார். ஒரு பாட்டிக்கிட்ட வந்து வாழைப்பழம் வாங்குவார், எல்லாரும் ஏமாத்திடுவாங்க அவர், ராதாரவி சார் முதற்கொண்டு. அப்போ பாட்டி வந்து சொல்லுவோம் 1 ரூபாய்க்கு 3 பழம் சார், எனக்கு 1 ரூபாய்க்கு 2 பழம் சம்திங் லைக் தட், கம்மியாக கேட்பார். அம்மா சொல்லி ஏன்பா நீ ஏன்பா வந்து இப்படி இல்லை பாட்டி, நான் எனக்கு ஏமாந்தே பழக்கம், நீ என்னை கொஞ்சம் ஏமாத்தேன். நம்மளுக்கு கண்ணில் தண்ணியே வந்துடும் அந்த டைமில். அந்த டைமில் தான் போய் என்ன பண்ணுவாங்க, குடிச்சிட்டு வருவோம். அம்பிகா கேட்கும், ப்ராமிஸ் பண்ணி குடிக்க மாட்டேன், இல்லை இன்னைக்கு எனக்கு வேலை கிடைக்கல, ட்ரைனேஜ் க்ளீன் பண்ணேன், ஸ்மெல் தாங்கலை, நான் குடிச்சிட்டேன் அப்படின் போது அம்பிகா வந்து அந்த ஒரு லவ்வருக்கு எப்படி இருக்குமோ அந்த 2 சீனை ரொம்ப மறக்கவே முடியாது. அது ஒரு சீனா. தனுஷ் சார் வந்து விஐபியில் அம்மா சரண்யா அம்மா இறந்துருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாரு. சமுத்திரகனி சார் இருப்பார். 2 பேருமே அது ரொம்ப டச்சிங். இப்போ சமீபத்தில் ரொம்ப நான் தேட்டரில் அழுது வந்து அமரன் அழுது. அது சாய் பல்லவி ஜஸ்ட் எட்டி தான் பார்க்கும், பாடி அங்கே வரும். ஷி வாண்ட் எனிதிங், ஷில் ஜஸ்ட் கோ லைக் திஸ். ஏன்னா ஹஸ்பண்ட் பாடி யாரும் பார்க்க கூட மாட்டாங்க, வருதுனாவே பயப்பட எட்டி இப்படி பார்ப்பா தைரியம். ஏன்னா ஹஸ்பண்ட் சொன்ன வார்த்தை அழுக்கூடாது தைரியமா. அது ஒரு டைரக்டரோட டச், அது ஒன்று அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ். இப்போ டிராகன்ல வந்து அந்த அப்பா பையன், அந்த அப்பா ஜார்ஜ் சார், ஹேட்ஸ் ஆஃப் ஜார்ஜ் சார். ஏன்னா அந்த ஜார்ஜ் சாரால மட்டும்தான் அந்த எமோஷன் கொண்டு வர முடியும். இது வந்து சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நானோ ஜேபி சாரோ நரேன் சார் பண்ணியிருந்தா கூட அவ்வளோ எமோஷன் வருமானது நம்மளுக்கு தெரியாது. ஆனா அந்த இடத்துல ஜார்ஜ் சார் மாதிரி ஒரு கேரக்டர் நிற்கும் போது ஆடியன்ஸ்க்கு சிம்பத்தி ஆட்டோமேட்டிக்காக வரும். நீ எதிர்த்து ஓடுப்பா, அப்பா நான் இருக்கேன், ஏன் கவலைப்படுற, என்னை ஓடும் போது ஒருத்தன் தள்ளிட்டு போனான், அதை நீ பண்ணல, நீ நல்லவன்ற மாதிரி சொல்லுவாரா. மேசிவ் சீன் சார். ட்ரூ சினிமா லவரா இருக்காரு சார். ஒரு சீனும் அப்படியே பயங்கரமா அதுதான் இருக்கும். நம்மளுக்கு லைஃப் தானே சார். ஏன்னா எல்லாருமே இப்போ அந்த 3 மொமெண்ட் பத்தி சொல்றாங்கல்ல, 3 படத்துல நடிச்சது, எப்படி அது நீங்க புல் பண்ணீங்க இந்த சீனை? ஏன்னா இப்ப எல்லாருமே அதை பாராட்டுற அளவுக்கு ஒரு பெரிய விஷயம் தனுஷ் சார். வெரி லவ்லி டைரக்டர், அவர் வாங்கிட்டாரு. அவர் வந்து நடிச்சு காட்டுவாரு, அவர் லிட்டரலி பண்ணி காட்டிடுவார். இந்த மாதிரி பண்ணணும், எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களை அந்த மூட்ல செட் பண்ணி விட்டு நீங்க அமிச்சிட்டேன்னா யார் வேணா பண்ணலாம். அதை அப்படி அமையணும். நல்ல டைரக்டர். ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா கேபி வந்து பயம் கிடையாது. ஸ்மால் கேர்ள், ஒரு சைல்டு தான். தனுஷ் சார் நிக்கிறாரு, டாஸ்க் மாஸ்டர், இது ஒன் டேக்ல பண்ணுன்றது அந்த ப்ரெஷரே கிடையாது. ஓகே, ஷி வாஸ் டூயிங் இட் வெரி ஃப்ரீலி. உண்மையா ஒரு அப்பா அம்மா, உண்மையா ஒரு அக்கா சுதிஹாசன் எனக்கு அக்கா, தனுஷ் சார் வந்து குரு, அவர் நிற்கிறார் அப்படி, அவர் ஹீரோவாக நடிக்கிறார். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த திக்கு சீன் பார்த்தீங்கன்னா இன்றைக்குமே அந்த சீன் தான். அந்த திக்கும் போது அனிருத் சாரோட ஃபர்ஸ்ட் படம் ஒரு பிஜிஎம் வாசிச்சிருப்பாரு. கேபிக்காகவே வாசிச்சாரா இல்லை வந்து சீனுக்காக வாசிச்சாரா தெரியல. இட் வாஸ் வெரி டச் ஆகும், அது ரொம்ப டச் ஆகும். எல்லார் வீட்லையும் நடக்கிற ஒரு விஷயம் சார், பொண்ணு லவ் பண்ணிட்டு போகிறது ஒரு விஷயம். அது நார்மலாக தனுஷ் சார் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பண்ணது. இன்றைக்குமே எனக்கு அது பெஸ்ட் சீன் இன் மை லைஃப் கேரியர். அது ஐ அம் வெரி லக்கி டு ஹேவ் கூட இருக்கிற ஆர்டிஸ்ட் சார், மேம், ரோஹிணி மேம், தனுஷ்னா எல்லாம் சுத்தி இருக்கும் போது அந்த அவங்க எல்லாம் என்ன பெர்ஃபார்மன்ஸ். நான் திக்கினதுக்கு அப்புறம் மேம் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பாங்க, மாமான்னு பக்கத்துல வருவாங்க. அதெல்லாம் பார்த்தா நம்ம ஒண்ணுமே இல்ல, அப்புறம் சார் வந்து கை வைப்பாரு. இதெல்லாம் அப்படி கூட ஆர்டிஸ்ட் இருக்கும்போது நம்ம பண்ணிதான் ஆகணும். சிறப்புங்க. இப்ப நெக்ஸ்ட் நீங்க அப்புறம் அவர் மீட் பண்ணீங்களா தனுஷ் சார்? அப்புறம் ரீசெண்டா நான் வந்து ஃபிளைட்ல பார்த்தேன். என்ன சொன்னாரு? அவர் ஞாபகம் வச்சிருக்காரு. அதே என்ன பார்த்தனே நான் வந்து ஹாய் கேபி அப்படின்னாரு. ஞாபகம் இருக்காது, அஃப்கோர்ஸ் ஹவ் கேன் ஐ நாட் ரிமெம்பர் யூ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்வீட்டா பேசி தலையில இப்படி எல்லாம் பண்ணி சோ எக்ஸைட்டட். கேட்க வேண்டியது வாட் நெக்ஸ்ட் ஏதாவது சொல்லுங்க சார் அப்படின்னு கூப்பிடாரு. டெஃபினட்டா அவருக்கு எப்படி மைண்டுக்கு வரணும். ஏன்னா இப்போ டைரக்டர் ஆயிட்டாரு. அவரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நல்லா பண்ணீங்கன்னா ஹி லவ் தட். அதில் ஈகோ எதுவுமே கிடையாது. நல்லா பண்ணிட்டாருன்னு உங்களை பாராட்டுவார். எனக்கு முதுகு தட்டி பாராட்டணும் அவசியமே கிடையாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிடுறேன். ரொம்ப பேசுறேன், ரொம்ப தான் பேசுறேன். கதவை திறக்கிற சீன், கேபி அந்த சீன் வரல, 3ல கிடையாது. கேபி ஞாபகம் இருக்குமான்னு தெரியாது. கதவு தட்டுவார். ஏன்னா என் பொண்ணை வந்து கூட்டிட்டு அவன் போயிட்டார். ஜனனியை கூட்டிட்டு ராமன்ற கேரக்டர் போயாச்சு. நானும் கேபி அம்மா தான் இருக்கோம் வீட்டில். ஸோ அப்போ வந்து தனுஷர் வீட்டுக்கு வராரு. ஏன் வராருன்னா அவன் ஒய்ஃப் அழுகுதை பார்த்து அம்மா அப்பா மிஸ் பண்ணுறேன்னு அம்மா அப்பா நான் கூப்பிட்டு வரேன்னு சொல்லி வருவார். அந்த சீன் ஆக்சுவலி இந்த சீன் இல்லை. இந்த சீன் தட்டுவார், திறப்பேன். அப்போ அது கூப்பிட்டு என்ன சொன்னார்னா, திறந்த உடனே நீ யாருன்னு கேட்டுறாதீங்க சார், ரியலைஸ் பண்ணுங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் புரியுது. ரியலைஸ் பண்ணணும்னா சார் எப்படி நான் பண்ணி காமிக்கிறேன். இப்போ உங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வராங்க சார், நீங்கள் பெல் அடிக்கிறாங்க, நீ கதவு திறக்கிறீங்க, என்னன்னு கேட்பீங்க. திறந்த உடனே யாருப்பா அப்படின்னு கேட்போமா? இல்லை அப்படி இல்லை நான் பண்ணுறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு பண்ணாரு. திறந்த உடனே யாருங்க அந்த ரியலைஸ் பண்ணிடுங்க. எதிர்த்து ஒருத்தர் நிற்கிறான், ஸ்கேன். அது வந்து ஓனர் ரவி சார். அப்புறம் அந்த சின்ன விஷயம் அப்போதான் யோசிச்சா இன்னைக்கு பார்த்தா அது ரொம்ப பெரிய விஷயம்.
நீ ரொம்ப பெரிய விஷயம். தனுஷ் சாரோட சக்ஸஸ் ஒரு அசுர நடிகன் நீ சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நான் தான் யோசிச்சேன். இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ ஒர்க் பண்ணுறாரு, ஹோம் ஒர்க் பண்ணுறாரு. நம்மலாம் வந்து இவ்வளோ வருஷம் வந்துட்டு இருக்கோமே, நம்ம ஒன்றுமே பண்ணாமல் போய் நேராக பண்ணிக்கிறோம். அது கிடையாது, அது பண்ணணும். ஸோ அந்த ரியலைஸ் பண்ணிங்க சார், பண்ணாதான் சீன் நிற்கும். அந்த ரியலைஸ் பண்ண கேபி வரும். அப்படி வந்துட்டு வாங்க, கேபிக்கு தெரியும் அவரை. ஸோ நீங்கள் அவர் என்ன சொன்னால், நீங்கள் அவங்க 2 பேரும் பார்க்குறத கண்டுக்காதீங்க, அவரை பார்த்தோன்னே நீங்கள் உள்ளே போயிடுங்க, அவ்வளோதான் மேட்ரு. ஆனால் அந்த சீன் வரல, நல்ல சீன் அது. ஆனால் அந்த ரியலைசேஷன் அவர் சொன்னது வந்து எனக்கு லேர்னிங்காக கிடைச்சது. அது எந்த சீனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ரியலைஸ் பண்ணுங்க. ஒருத்தர் டைலாக் பேசுகிறாங்கன்னா ஆக்ஷன் சொன்னால் துப்பாதீங்க, ஓகே டைம் எடுத்து ஒரு லீட் எடுத்துங்க. இப்போ என்னடா பண்ணிட்டு then take your dialogue. ஆமா, இப்போ கேபி பொண்ணு நான் நினைக்கிறேன், என்ன யாருமா அந்த பையன் அப்படின்னு கேட்கறேன்னு வச்சுங்க. ஆக்ஷன் அப்படின்னு யாருமா அந்த பையன் துப்புற மாதிரி இருக்கும். ஆக்ஷன் ஒன்று சரி, யார் அந்த பையன், இதெல்லாம் முன்னாடி வேணும். இதுதான் வந்து அவர் சொல்லிக் கொடுக்குறது தனுஷ். இந்த ரியல் எஸ்டேட் இது பண்ண நம்ம நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். ஒரு பெரிய ஒரு லைக் எப்படி சொல்றது, சின்ன ஒரு என்ன சொல்றது, கமல் சார், ரஜினி சார், சிவாஜி, எம்ஜிஆர் சார் எல்லாம் விட்டுட்டு அவங்கள விட்டுட்டா தனுஷ் சார் இஸ் a big யூனிவர்சிட்டி. ஆக்டிங் அவர் நான் அதான் சொன்னேன், அனுபம் கேர் எப்படி ஒரு இன்ஸ்டியூட் கட்டியிருக்காரோ, அவர் கட்டி வந்து எங்க ஆக்டர்ஸ் எல்லாம் உள்ள கொண்டு வந்தாங்கன்னா வெற்றிமாறன் சார் பண்றாரு ஸ்கூல் மாதிரி, நரேன் சார் தான் அது கோச். ஸோ அந்த மாதிரி பண்ணானா வேற மாதிரி எங்கேயும் சின்ன கிளாஸ் நடத்திட்டாரு போகணும் அப்படிங்கிற மாதிரி. சார் நான் அந்த மாதிரி எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா நான் கிஃப்டட். நான் இது ஷேர் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் தெரிய வரும். கண்டிப்பா. சூப்பர் சார். வர்ணன் படம் March 14th வந்து ரிலீஸ் ஆகுது. அண்ட் பெரிய வாழ்த்துக்கள். அடுத்தடுத்த படங்களும் அப்படியே வேற மாதிரி சம்பவங்கள் பண்ணணும்னு சொல்லி வாழ்த்துறேன். தேங்க்யூ so much valuable time. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. Sri Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. Noise and Grinds Sasta Production presents Rock on Harris live in concert Coimbatore. Book your tickets on District app or scan the QR code below.